ஜூன் 8. ஸோ ஜூன் 8 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓஷன் டேங்கிறாங்க. ஸோ பெருங்கடலுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. பூமியில் பார்த்தீங்கன்னா 66% வந்து கடல் தான் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட கடலை வந்து நம்ம எப்பவுமே பாதுகாப்பாக வச்சிடணும். அந்த கடல்வாழ் உயிரினங்களாகட்டும், அந்த கடலோட இயற்கை வளங்களை எப்பவும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து இந்த வேர்ல்டு ஓஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் டேங்கிறாங்க. ஸோ பிரெயின் டியூமர் பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸு. ஸோ பிரெயினில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா செல்ஸ் வந்து க்ரோத் ஆச்சுன்னா, அது கேன்சராக இருக்கலாம், இல்லை நான் கேன்சர் செல்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா க்ரோத் ஆகிறது வந்து பிரெயின் டியூமருமாங்க. ஸோ அந்த பிரெயின் டியூமர் வந்து அந்த பிரெயின் டியூமர் பற்றின மக்களுக்கு அவேர்னஸ் பரப்புறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எலிஃபென்ட் இன் ஜூஸ் ஃபார் ஆக்ஷன் டேங்கிறாங்க. ஸோ நிறைய ஜூவில் நிறைய கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபெண்ட் வந்து அவங்க ஒரு கண்காட்சி பொருளாக மக்களுக்கு வந்து காமிக்கிறாங்க. அந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா ஜூலையும் வந்து எலிஃபெண்ட் யானைகள் எல்லாமே வந்து பாதுகாப்பான முறையில் இருக்குதா, அங்கே வந்து கரெக்டான சாப்பாடு கொடுத்து யானையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களா, ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு ஜூன் 8 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ.